உங்களது பொன்னான வாக்குகளை 2024 பாராளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு தருவதன் மூலமாக ஒரு மாபெரும் மக்கள் நல பணியை, ஒரு மக்கள் தொண்டை நாம் செய்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள் புதுசு புதுசா வடை சுடுவதில் வல்லவர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வடையை சுடுகிறார். அவர் அப்படியே பார்த்து காப்பி அடிக்கிறதுனாலே என்னவோ தெரியல, தமிழ்நாட்டுடைய முதல்வரும் அதே மாதிரியே வடை சுடுகிறார், பணியை செய்கிறார். எல்லாம் ஒண்ணுதான், மாப்பிள ஒண்ணுதான், ஆனா சட்டம் வேற வேறன்னு சொன்னது மாதிரி இவர்கள் கம்பெனி ஒண்ணுதான், ஆறு மட்டும்தான் வேற என்பது போல இருவரும் இந்த மக்களை ஏமாற்றுகிற நடவடிக்கையை செய்கிறார்கள். இது ஒரு விவசாய பூமி. இங்கே மாம்பழம், அதுபோல புலி போன்ற இயற்கை விளைபொருட்கள் அதிகமாக, தென்னை போன்ற விளைபொருட்கள் அதிகமாக இருக்கிற இந்த பூமியில விவசாயிகள் நிறைந்து காண்கிறார்கள். ஆனால் அந்த விவசாயிகள் அவர்களுக்காக வேண்டி இந்த தமிழக அரசு என்ன செய்திருக்கிறது என்ற கேள்வியை கேட்டால், விவசாயிகளை வஞ்சிக்கிற செயலை தவிர வேறு எதையும் அவர்கள் செய்யவில்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், பரந்தூர் விமான நிலையம், அதற்காக நிலம் எடுக்கிற அந்த நிலையில் அங்கே ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது. விவசாயிகள் எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழக அரசு அதை பரிசீலிப்பதாக தெரியவில்லை. அதுபோல திருவண்ணாமலை, மேல்மா, இப்படி தமிழ்நாடு முழுவதும் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஆனால் நான் தான் தமிழகத்தில் விவசாயிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார். ஆனால் விவசாயிகளுக்கு வஞ்சகம் வைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே அதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கிறது, இரட்டை இலை சின்னத்திலே நாம் வாக்களிப்பது மட்டும்தான். தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், திமுகவுடைய அரசினால் பட்டதெல்லாம் போதும், எங்களுக்கு இரட்டை தான் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த இரட்டை இலை சின்னத்திலே உங்களது பொன்னான வாக்குகளை நீங்கள் வரவிருக்கிற ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நீங்கள் முத்திரையிட்டு ஒரு மாபெரும் மாற்றத்திற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். முகமது முபாரக் என்கிற நான் உங்களுக்காக பாராளுமன்றத்திலே தொடர்ந்து குரல் எழுப்புவேன் என்று சொல்லி, வெற்றியின் சின்னமாம், ஏழைகளின் சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு உங்களது பொன்னான வாக்குகளை தாருங்கள் என்று நொச்சியோடைப்பட்டி கிராமம் பஞ்சாயத்தினுடைய, நகரத்தினுடைய மக்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.